வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு தமிழ் சைக்கோ த்ரில்லர் மூவியாக இப்போ திரையரங்கில் ரிலீஸ் ஆகிருக்க ஆரியான் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை லீட் மேக்கர் விஷ்ணு விஷால் அவர்கள், இந்த படத்தை இயக்குற பிரவீன் கே அவர்கள். ஸோ விஷ்ணு விஷால் அப்படின்றபோது கண்டிப்பாக நம்ம மனசில் ராட்சசன் வந்துடுவார். இந்த ட்ரெய்லர் கட்டும் பார்க்கும்போது ராட்சசன் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச் இருந்தது. ஒரு மாதிரி ப்ராமிசிங்காகவும் இந்த ட்ரெய்லர் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லைன்றது நம்ம டீட்டெயிலாக இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஆரியன் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்கில் ஒரு இன்டர்வியூ செஷன் நடக்குது. ஒரு ஹீரோயின் வந்து சாரதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ கிட்டே இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஒரு தருணத்தில் ஒருத்தர் இறங்கி வந்து இனிலாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி இந்த இடத்துல ஒரு கொலை நடக்க போகுது, இந்த கொலையை தொடர்ந்து 5 கொலை தொடர்ந்து 5 நாளுக்கு அரங்கேற போகுது, நான் 5 கொலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொருத்தன் பேரை சொல்லுவேன், அந்த பேரை சொல்லி அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த நபரானவர் இறக்க போகிறாரு. ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுக்க போகிற டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. தன்னுடைய மாஸ்டர் பீஸை நான் இது மூலிமா நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாரு விஷ்ணு விஷால் அவர்கள். ஸோ ஃபைனலாக யார் அவர்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஸோ அண்டு எதனால் இந்த கொலைகள் நடக்குது, இதுக்கான பின்னணி என்ன அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படமானது நகருது. ஆனால் நான் சொன்ன இந்த பிளாட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா அது ஸ்பாய்லர். ஸோ ஸ்பாய்லர் சொல்லிட்டேன்னா படம் பார்க்குற மூடு உங்களுக்கு போயிடும். ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு படத்தினுடைய பாசிட்டிவ், ஜிப்ரான் நம்மளை உட்கார வச்சுறாரு மியூசிக் மூலயமா. ஏன்னா த்ரூ அவுட் படத்தில் ரொம்ப அந்த இன்டென்ஸான மியூசிக்கை படம் ஃபுல்லாக அரங்கேற்றாரு. எஸ்பெஷலி இன்டர்வல் பிளாக்ல வர அந்த ட்விஸ்ட், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் டுவர்ட்ஸ் ஒரு முஸ்லீம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் போயிட்டுருக்கும். அந்த இடத்துல நடக்கிற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் சும்மா அப்படியே தூக்கி சாப்பிட்டாருன்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற அளவுக்கு அவருடைய மியூசிக்கானது இந்த படம் ஃபுல்லாக இருந்தது. ஹரிஷ் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் ரொம்பவே உதவி இருக்குது. சில இடங்களில் க்ளோஸ் அப் ஷாட் மட்டும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் மோர் ஓவர் படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி டார்க் மூட்லேயே கொண்டு போயிருக்கு. ஏன்னா இந்த படத்தினுடைய இன்டென்ஸ் நம்மளுக்கு வந்து உள்ளே இறங்கணுன்ற மாதிரி இந்த ஷார்ட்ஸ்லாம் மேக் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஷான் லோகேஷ் அவருடைய எடிட்டிங் கட்டும் முக்கியமாக மேட்ச் கட் இந்த படத்தில் நல்லாவே பொருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பர்ஃபார்மன்ஸாக விஷ்ணு விஷால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பயும் போல் ரொம்ப நீட்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருக்காரு. அதுவும் செகண்ட் ஹாஃபில் அவருடைய பரபரப்பான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே நம்மளை ஆச்சரியப்படுத்துது. அண்ட் இதை தாண்டி மற்ற சாரதாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மனுஷியாக இருக்கட்டும், அப்புறம் செல்வராக ஒரு இம்பார்ட்டண்டான கீ ரோல் பண்ணுறாரு. அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்ற எல்லா நடிகரும் இந்த படத்தை கொடுக்கப்பட்ட வேலையை நல்லா போயிருக்காங்க. படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் செம்ம ரேசியாக செம்ம கிளாஸியாக போயிட்டே இருக்குது படம். அதேமாதிரி ஒன்ஸு வந்து இந்த பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து சைக்கோ த்ரில்லர் அப்படின்னா என்ன நினைப்போம், ஃபஸ்ட்டு வந்து திடீர்னு யார் நான் கொண்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சைக்கோவே வந்து பார்த்திங்கன்னா சரண்டர் ஆயிடுறான்னா வந்து நின்றுறான், அவனுக்கு 5 கொலை நடக்க போகுது, முடிஞ்சால் தடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது வந்து ரொம்ப யூனிக்கான ஸ்கிரிப்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் நான் அணுகுவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் படம் இருந்தது. ஒரு யூனிக்கான கான்செப்டில் தான் மேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சில விஷயங்களும் இந்த படத்தில் அடுத்தடுத்து அரங்கேறிட்டே இருக்குது. ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாலஜிக்கலாக இந்த படம் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் இன்னுமே படம் ஃபுல்லாக நிரம்புது, அதுவும் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது. அதுமாதிரி படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ரேசியாக முக்கியமாக எந்த இடத்துலையும் போர் அடிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்தது. என்னதான் பாடல்கள் எங்கே தேவையில்லாத இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருந்தாலுமே அது எதுவுமே படத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த கோ வித் ஃப்ளோவோடு இருந்தது. அதுவுமே பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படி சொல்லலாம். அதுமாதிரி படம் வந்து ஒரு டிபேட்டபிளான படம், அதுவும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ். ஸோ இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி ஒரு ஸ்பைடர் படம் மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் கூட சொல்லலாம். கிளைமேக்ஸ் இல்லை, அது முந்தின சீன்ஸ்லாம். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு டிபேட்டபிளான மூவி. அது ஒன்ஸ் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. மேபி அதுதான் டேரக்டர் அவர் எதிர்பார்த்துறது இல்லை. ஏன்னா டேரக்டர் தான் நினச்சதை, அதாவது கருத்து சொல்லணும், ஆனால் யார் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு சைக்கோ படம். ஸோ சைக்கோ சீரியல் கில்லர் எப்படி இருப்பான், அவனுடைய வன்மம் எப்படி காட்டப்படுது, அதை வந்து ரொம்பவே சூப்பராக டிஸ்கிரைப் பண்ணிக்கிற பிரவீன் அவர்கள். அண்ட் இது வந்து அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லையா, கடைசியில் அதை பர்ஃபெக்டாக அவருக்கு சொன்னபடி அது கரெக்டாக பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான அவுட்டும் கரெக்டாக வந்திருக்கு. படம் ஃபுல்லாகவே வந்து நிறைய இடங்களில் நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இது ஏன் இங்கே வந்திருக்கு, இது ஏன் இந்த இடத்துல இருக்குது, நம்மளை சில விஷயங்களில் சில இடத்துல நிறைய இடங்களில் யோசிக்க வைப்பார். அதுவுமே இந்த படத்தினுடைய ஒரு ஸ்மார்ட்னஸான ரைட்டிங் உதவி இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தினோட ட்ராபேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மார்ட்னஸாக ஒர்க் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோண வைக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் மேக்ஸிமம் ஆஃப் இந்த ஸ்மார்ட்னஸ் ஆஃப் ரைட்டிங் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோண வைக்குது. அண்டு சில லாஜிக் ஓட்டைகள் இருந்தது.
பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்து போகிற மாதிரியான லாஜிக் கோட்டைகள் தான். அது நீங்கள் வந்து மேபி இதை நான் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னால் உங்களுக்கு வேணால் ஹைலைட்டாக தெரியலாம், மற்றபடி நீங்கள் அதை கடந்து போயிடுவீங்க. அதே மாதிரி நான் இப்போ ஏதாச்சும் சொன்னேன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதனால் அந்த லாஜிக் கோட்டைகள்லாம் சொல்ல முடியாது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு யூனிக்கான சைக்கோ கில்லர் படம் பார்க்கணுன்ற பட்சத்தில் இந்த படம் ஒரு வாட்சபிளான படமாக உங்களுக்கு அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.4. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ எப்படி ஃபர்ஸ்ட் வித் மோஹி.